சத்தீஸ்கரில் 14 நக்சல்கள் சுட்டுக்கொலை. காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 14க்கும் மேற்பட்ட நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சத்தீஸ்கர் காவல்துறை தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் ஒடிசா எல்லையில் காரியாபன் மாவட்டத்தில் காவல்துறையினர் திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் சோதனை நடத்தினர். அப்போது நக்சல்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் காவலர்கள் பதிலடி கொடுத்தனர். இதில் மத்திய நக்சல்கள் குழு உறுப்பினரான ஜெயராம் உள்பட 14க்கும் மேற்பட்ட நக்சல்கள் கொல்லப்பட்டதாக காரியாபாத் காவல் கண்காணிப்பாளர் நிகில் ரெஹட்சா தெரிவித்துள்ளார். மேலும் கொல்லப்பட்ட நக்சல்கள் வைத்திருந்த SLR ரைஃபிள் போன்ற தானியங்கி ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இது குறித்து சத்தீஸ்கர் துணை முதல்வர் அருண் ஷாவ் கூறியதாவது: அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் நக்சல்கள் இல்லாத நாடாக மாற்றுவோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்துள்ளார். இதனை தொடர்ந்து பாதுகாப்பு படையினரும் துணிச்சலுடன் செயல்பட்டு வருகின்றனர். காரியாபந்தில் நக்சல்களை கொன்ற வீரர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு நக்சல் வாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவது அவசியம் என தெரிவித்துள்ளார். ஜனவரி 16ஆம் தேதி பிஜாப்பூர் மாவட்டத்தில் 12 நக்சல்கள் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காரைக்குடியில் வளர்தமிழ் நூலகம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் வளர்தமிழ் நூலகத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று ஜனவரி 21ஆம் தேதி திறந்து வைத்தார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் மத்திய முன்னாள் நிதி அமைச்சருமான ப. சிதம்பரம் மற்றும் அவரது குடும்பத்தினர் ரூபா 12 கோடி செலவில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பழனியப்பா செட்டியார் நினைவு கலையரங்க வளாகத்தில் வளர்தமிழ் நூலகம் ஒன்றை உருவாக்கியுள்ளனர். இதனை முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். பின்னர் பல்கலைக்கழக நிர்வாக அலுவலக கட்டிடத்தில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் உருவச்சிலையையும் திறந்து வைத்தார். முன்னதாக சிவகங்கை மாவட்டத்தில் செவ்வாய் புதன்கிழமைகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று காலை திருச்சி விமான நிலையம் வந்தார். அங்கு தொண்டர்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்னர் திருச்சியிலிருந்து சாலை வழியாக காரைக்குடிக்கு வந்த முதல்வர் அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரத்தின் சொந்த நிதி ரூபா 12 கோடியில் கட்டப்பட்ட லட்சுமி வளர் தமிழ் நூலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் காரைக்குடி BLB பேலஸ் அரங்கில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். நாளை புதன்கிழமை சிவகங்கையில் அமைக்கப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீரர் வாளுக்கு வேலி அம்பலம் சிலையை திறந்து வைக்கிறார். பின்னர் சிவகங்கை மன்னர் அரசு கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் விழாவில் முதல்வர் பங்கேற்று
சுமார் 40,000 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். யுஜிசியின் புதிய விதிகள் கேரளா சட்டப்பேரவையில் தீர்மானம். யுஜிசியின் புதிய விதிகளுக்கு எதிராக கேரளா சட்டப்பேரவையில் இன்று செவ்வாய்க்கிழமை தீர்மானம் முன்மொழியப்பட்டது. பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை நியமிப்பதில் ஆளுநர்களுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் வகையில் யுஜிசி வெளியிட்ட புதிய விதிமுறைகளுக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். யுஜிசி இந்த விதிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் ஜனவரி 9 அன்று சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் யுஜிசியின் புதிய வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டுமென வலியுறுத்தி முதல்வர் மு.க. ஸ்டாலின் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதானுக்கு நேற்று ஜனவரி 20 கடிதம் எழுதினார். இதனைத் தொடர்ந்து நாட்டில் பாஜக அல்லாத ஆளும் மாநில முதல்வர்களுக்கும் இது குறித்து கடிதம் எழுதினார். தில்லி, ஹிமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகம், கேரளா, பஞ்சாப், மேற்கு வங்காளம், தெலுங்கானா சட்டப்பேரவைகளிலும் யுஜிசியின் புதிய வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசை வலியுறுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இந்நிலையில் யுஜிசியின் புதிய விதிகளை திரும்பப் பெற வலியுறுத்தி கேரளா சட்டப்பேரவையில் இன்று ஜனவரி 21 தீர்மானம் முன்மொழியப்பட்டது. கடந்த ஜனவரி 6 யுஜிசி வெளியிட்ட வரைவு விதிமுறைகளை திரும்பப் பெற்று புதிய விதிமுறைகளை வெளியிடுமாறு மத்திய அரசிடம் கோரும் தீர்மானத்தை கேரளா முதல்வர் பினராயி விஜயன் சட்டப்பேரவையில் இன்று முன்மொழிந்தார். பல மாநில அரசுகள் கல்வி நிபுணர்களின் கருத்துகளுக்கு ஏற்ப கேரளா சட்டப்பேரவையில் இந்த தீர்மானம் முன்மொழியப்பட்டதாகவும் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள பல்கலைக்கழகங்கள் அந்தந்த மாநில சட்டப்பேரவைகளால் இயற்றப்பட்ட சட்டங்களின்படியே பல மாநில அரசுகள் கல்வி நிபுணர்களின் கருத்துகளுக்கு ஏற்ப கேரளா சட்டப்பேரவையில் இந்த தீர்மானம் முன்மொழியப்படுவதாகவும் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள பல்கலைக்கழகங்கள் அந்தந்த மாநில சட்டப்பேரவைகளால் இயற்றப்பட்ட சட்டங்களின்படியே செயல்படுவதாகவும் முதல்வர் பினராயி விஜயன் கூறினார்.